வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்மளோட கிராண்ட்மாஸ் கிச்சனோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நிறைய இது மாதிரி விதவிதமான வெரைட்டிகளை நான் செஞ்சு காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நல்லா நம்மளோட கிராண்ட்மாஸ் கிச்சனை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது புளிப்பு முறுக்குங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, உளுந்த மாவு தேவை, அரிசி மாவு, உளுந்த மாவு தேவை, பச்சை மிளகா நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி வச்சுருக்கோம், அது எலுமிச்சை பழம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் அரிசி மாவுங்க. அரிசி மாவு 250 ml டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இந்த நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு போட்டுக்கலாங்க. உளுந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, முழு உளுந்து இருக்குங்களா, வெள்ளை உளுந்து, அதை அடுப்பில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதை மிக்சியில் நைஸாக இது மாதிரி நல்ல நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேஸ்ட்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடுகு தாளித்து வச்சுருக்கிற எண்ணெய், அது நல்லா ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மாவில் ஊற்றிக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிடலாம். உளுந்து நல்லா நம்ம ஹெல்த்துக்கு உளுந்து நல்லது தாங்க. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த முறுக்கு கொடுக்கறதுல எந்த கெடுதலும் வராது. அதே மாதிரி எலுமிச்சம்பழம், எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நம்ம இதில் போடுறோம். இது மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் 4 பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேங்க. மோஸ்ட்லி இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு மாவு புழிஞ்சிக்கலாங்க. இப்போ இதை வாயில் போட்டு பார்த்துட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்போ காரமோ ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தாங்க அரைச்சிருக்கேன், அதனால் மாவுக்கு நிறைய உப்பு பிடிக்காது, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. முறுக்கச்சில் இது போகல, நம்ம மாவை நிரப்பிக்கலாங்க. நிரப்பிக்கிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெயில் இது மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சு விடலாங்க. ரவுண்டாக பிழிஞ்சு விட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடுங்க. முறுக்கு பாருங்க, அப்படியே வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. முறுக்கு பாருங்க, முறுக்கு சத்தமெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாங்க. ரொம்ப சூப்பரான, சுவையான, கலர் சேஞ்ச் ஆகாத புளிப்பு முறுக்கு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும். எல்லாமே ரெடிமேடாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஈவினிங் குழந்தைங்க வர்றப்ப சுட சுட செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம தினமும் பார்க்கலாங்க. தேங்க்யூ.